இந்த மே தினம் மே 1 அப்படின்றத உழைப்பாளர் தினமாக்கிறதுக்கு பல பேர் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. அதனாலதான் இந்த மே தினமே கொண்டாடப்படுது. இது ஏன் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்றேன் கேட்டேங்க. 1886 சிகாகோல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால மினிமம் இந்த ஃபேக்டரி லேபர்ஸ் அப்படின்றவங்க 10 to 16 hours ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. ஸோ அப்ப அந்த ஃபேக்டரியில உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா 10 to 16 hours into 7 days அப்படின்னா அவங்களோட லைஃப் அப்படின்றது ரொம்ப மோசமாயிரும் அப்படின்றக்காக அவங்க 8 hour ஒர்க்கிங் டேஸை கேட்டு அவங்க வந்து போராடுறாங்க. ஸோ மே 1 இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. மே 4 வரைக்கும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ மே 4 என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபயர் ஷூட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதில் பல பீப்புள் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேபர் கவுன்சில் ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு இந்த உலகத்தில் 8 hour ஒர்க்கிங் டேஸ்ன்றது உருவாகிற காரணம் 1884 நடந்த இந்த போராட்டத்தின் மூலியமாக தான் இன்னைக்கு இந்த 8 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்றது இன்னைக்கு இருக்கு. ஸோ அதன் மூலியமாக தான் நாம எல்லாருமே பல பேர் 8 hour அப்படின்றது நார்மல் டேஸ் அதுக்கு மேலே உள்ள ஓட்டின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்த அந்த போராட்டம் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மே 1 உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ உழைப்பாளர் தினம் கொண்டாடும் அனைத்து உழைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி வந்து இந்த வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறவங்க தன் குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது தான் குடும்ப நண்பர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே தெரியாது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்னு. அது நிறைய விஷயங்களை தன் குடும்பத்தில் சொல்லாமலே இருப்பாங்க. தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்களோ அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணாது நீங்கள் கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக பேசுங்க. என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி போகுது அப்படின்னு பேசுனீங்கனாலே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.